சொல்லுமா. இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்க போகிறேன். சென்னை வந்துட்டேன். அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கான் போல், வெளியே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காம்மா. ஆமாம்மா, அப்படியே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆமாம்மா. நாளைக்கு அவரை பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு ராத்திரி பஸ் ஏறிடுவேன். இருக்கேம்மா. சரிம்மா. பஸ் ஏறிட்டு பேசுகிறேம்மா. Hey dude, how you man? சேவமையே மச்சான் இருப்பா இருக்கு. பட்டி என்ன பட்டி இவ்வளோ வெயிட்டு போட்ட போல இருக்கு? பண்ணி மாதிரி ஆயிட்டப்போ. ஆமாம் மச்சான், செம்ம குண்டாயிட்ட. நிறைய பீரா? எங்கே டூட், எங்கள் அப்பா பாட்டிக்கு போகிறதுக்கே காசு தர மாட்டான். சரி மச்சான். ஹலோ, இருக்கியாடா? டேய் கேட்குதா? ஹலோ, சிக்னல் வேறு. ஹலோ, டே மச்சான் சாரிடா, சிக்னல் கட் ஆகிடுச்சுடா. சிக்னல் பார்க்க ஸோ இரிட்டேட்டிங் மச்சான். 4G ஸ்பீடே நம்மளுக்கு பத்தலடா. ஓகேடா, ஓகே மச்சான், பேடா டாடா, கேட்ச் யூ லேட்டர் மச்சான், பேடா, ஓகே தேங்க்யூ. ஊர் உலகத்தில் எவ்வளவோ பேர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, விவசாயம் அழிஞ்சு கிடக்கு. ஆனால் இவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தும் பத்தலைங்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் ஊரில் நல்ல ரோடு, மின்சாரம் எல்லாம் ஒழுங்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் உங்களுக்கு 4G பத்தலையும். ஏற்கனவே 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது வெளியே வந்து கேடு கட்டு கிடக்கு. இதில் எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி தான். இதையெல்லாம் வெளியே சொன்னால் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. விவசாயியின் உழைப்பில் இன்னும் உணவு உண்ணும் நாம் பிழைக்க வைத்த விவசாயியின் உழைப்பை உணர்கிறோமா? பசுமை நிறத்தை மாற்றத் தெரிந்த மனிதர்களுக்கு போர் எல்லையில் சிந்தும் இரத்த நிறத்தை மாற்ற நினைக்கும் எண்ணங்கள் எங்கே? ஜெய்ஹிந்த். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும்.